வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியது தான் பாதாம் பருப்பு. இந்த பாதாம் பருப்பை நம்ம அப்படியேவும் சாப்பிடலாம், அல்லது சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நமக்கு போதுமான அளவுக்கு பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோட தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் கூட அதை எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பினுடைய வெளிப்புற தோலை நீக்கிட்டு சாப்பிடுமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இதுக்கு காரணம் அதனுடைய சருமத்தில் ஒரு என்சைம் தடுப்பான் இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. இதனால முழுமையான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போறதால நன்மைகளும் முழுமையாக சேராம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் இரவு ஊற வைத்த பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. ஸோ இப்படி சாப்பிடக்கூடிய பாதாம் பருப்புல என்னென்ன மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இரும்புச்சத்து பாதாம் பருப்பில் இருக்கிறதால இது அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோயை நமக்கு குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கும். உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் சீரான முறையில் அனைத்து ஊட்டச்சத்துக்களும் இருக்கணும். ரத்த வெள்ளையணுக்களும் இருக்கணும், ரத்த சிகப்பணுக்களும் இருக்க வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஆனால் ரத்த சிகப்பணுக்கள் குறைவு நமக்கு ஏற்படும் போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் குறைய ஆரம்பிக்கும். இதனால ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை பார்த்தோம்னா முறையாக கொண்டு செல்லாது. அதனால நமக்கு அனிமியாவுக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம், தலைவலி, உடல் பலவீனம், சோர்வு, குமட்டல், வாந்தி போன்ற உணர்வெல்லாம் ஏற்படும். ஸோ இதுதான் ரத்த சோகைக்கான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள்லாம் எதுவும் இருக்கக்கூடாதுன்னா இரும்புச்சத்து பற்றாக்குறையை நம்ம நீக்கணும். அப்போ ஊற வைத்த பாதாம் பருப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரும்புச்சத்து நமக்கு கிடைக்கும். ரத்த சிகப்பணுக்களுடைய அளவு கரெக்டான லெவலில் இருக்கும். ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் கரெக்டான லெவலில் இருந்துட்டு நம்மளுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லும். நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக உணர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரத்த அணுக்கள் பற்றாக்குறை எதுவும் ஏற்படாததால நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ரத்த சோகை பிரச்சனை நம்ம விடுபடலாம். புத்துணர்ச்சியாக நம்ம செயல்பட ஆரம்பிப்போம். சருமம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை விடுபடுவதற்கு, சருமம் பொலிவு பெறுவதற்கு நீங்க ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். நமது உடலை வெளிப்புறத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக தோல் தான் நமக்கு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த தோலை நம்ம பளபளப்பாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு பல முயற்சிகளை மேற்கொள்ளுவோம். நம்மளுடைய உணவுகளில் நம்ம கவனம் செலுத்திட்டோம் அப்படின்னாலே நம்மளோட தோள்களை நம்ம பளபளப்பாக மின்ன வச்சுக்கலாம். ஸோ அதனால பாதாம் பருப்புகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை, புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய ரசாயனங்கள் அதிகமாக இருக்கிறதால பாதாம் பருப்பு தோலுக்கு அதிக பளபளப்பு தரும். ஸோ ஸ்கின்னுக்கு அதிக க்ளோவிங் சென்ஸை கொடுக்கும். இதனால மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்கும். அதனால தோல் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடணும்னா பாதாம் பருப்பு நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி அப்பப்போ சாப்பிட்றீங்க, ஊற வைத்த பாதாம் பருப்பும் சாப்பிட்றீங்க அப்படின்னா உள்ளிருந்து சருமம் உங்களுக்கு அழகாக்கப்படும். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதை அதிக அளவு உண்பவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள், நரம்புகள், தசைகள் வலுப்பெற்று உடலுக்கு அதிக அளவு ஆற்றலை பாதாம் பருப்பு கொடுக்கும். அதனால ஒரு கைப்பிடி அளவு ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்க பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஊற வைத்த பாதாம் பருப்பு கூட நீங்க எடுத்துக்கலாம் தோலை நீக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள், எலும்புகள், தசைகள் அத்தனையுமே வலுப்பெற்று நீங்கள் பேலன்ஸ் தடுமாற மாட்டீங்க. ஸ்ட்ரென்த்தாக, ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அதுக்கு உங்களுடைய உடலுக்கு ஆற்றல் வேணும் இல்லையா? ஸோ அந்த ஆற்றலை தர்றதுக்கு தான் ஊற வைத்த பாதாம் பருப்பு உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்பவர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்படும். கடுமையான பக்க விளைவாக இருக்கக்கூடிய மாரடைப்பு, பக்கவாதம், குறிப்பாக நமக்கு ஏற்படக்கூடிய இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். ஏன்னா பாதாம் பருப்புகளில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. பாதாம் பருப்புகளில் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய நல்ல கொழுப்பு சத்து மட்டும்தான் இருக்கு. ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்பு சத்துக்கள் வேணும், கெட்ட கொழுப்பு சத்துக்கள் வேணும். அதனால நீங்க பாதாம் பருப்பு சாப்பிடும்போது அந்த கெட்ட கொழுப்பு சத்துக்கள் குறைக்கப்படும். ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு ஏற்படும், தடுக்கப்படும். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பு படிவுகளும் வெளியேற்றப்படுவதால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் இறுக்கம் இல்லாமல் சுருங்கி விரிஞ்சி இதயத்திற்கு ரத்த ஓட்டத்தை சீராக அளிக்கும். இதனால இதயத்திற்கு பிளட் சர்க்குலேஷன் கரெக்டான சப்ளைல போகும்போது மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இதயம் பல மடங்கு ஆரோக்கியமாக இருக்கும். மலச்சிக்கல் பிரச்சனை குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நம்மளுடைய உணவுகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பை எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உணவுகள், இந்த நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக டெய்லி நம்ம சாப்பிட்றது அது எல்லாமே நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படுத்தும். ஏன்னா அதில் மாவுச்சத்து மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி மாவுச்சத்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிறது, நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை
எடுத்துக்கிறது, ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை அதிகம் உண்ணும் போது மலச்சிக்கல் போன்றவையெல்லாம் ஏற்படுது. குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், துரித உணவுகள், பானிபூரி, மசாலா உணவுகள்லாம் உடலுக்கு மோசமானவை. இது எல்லாம் 1% கூட நமக்கு நன்மைகளை தராது. வெறும் சுவைக்காக மட்டும்தான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அப்படி சாப்பிட போய் நமக்கு நிறைய பக்க விளைவுகள் வந்துடும். அதனால் அந்த உணவுகளிலிருந்தெல்லாம் கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. நீங்கள் பாதாம் பருப்புகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. பாதாம் பருப்புகள் உங்களுடைய உணவுகளை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் கூட இருக்குது. இதை நீங்கள் அதிகம் சாப்பிட்றீங்க அப்படின்னா குடல் சார்ந்த அத்தனை குறைபாடுகளுமே உங்களுக்கு நீங்கும். எனவே சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தவிர்க்கப்படுவதற்கு 5 to 8 ஊற வைத்த பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம். அல்லது உங்களுக்கு போதுமான அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு அளவோடு சாப்பிட வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை குறையும் நீங்கள் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது. நீங்கள் தினமும் 5 பாதாம் பருப்பு சாப்பிடும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முதல் பயனே தேவையில்லாமல் படிந்திருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையிறது தான். குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். மேலும் இது உடல் பருமனையுமே கூடாமல் இந்த முறை பாதாம் பருப்பு நம்மளை பாதுகாத்துக் கொள்ளும். பாதாம் பருப்புகளில் கெட்ட கொழுப்பு சத்துக்கள் அதிகம் இல்லாததால் உடல் எடையை யாரெல்லாம் பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதுவும் விரைவான முறையில் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் பட்னி கிடைக்காதீங்க. இனிமேல் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய அதே சமயம் கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு வகையில் இருக்கக்கூடிய உணவு தான் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பாதாம் பருப்பு. இது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்பு சத்துக்களை குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால்களையுமே வெளியேற்றுறதால கொலஸ்ட்ரால் பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது முகச்சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு. நீண்ட நாட்கள் இளமையாக நம்ம இருக்க வேண்டும் அப்படின்றது பலரினுடைய ஆசையாக இருக்கிறதா. ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் நம்மளுடைய ஆசையை நிறைவேறாம விடாம பண்ணிடும். இனி நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்களை போக்குறதுக்கு 5 ஊற வைத்த பாதாம் பருப்புகள் எப்போதும். இது நமக்கு உள்ளிருந்து சருமத்தை நமக்கு அழகாக மாற்றி கொடுக்கும். எந்த விதமான சருமம் தொடர்பான பிரச்சனைகளையுமே இந்த ஊற வைத்த பாதாம் பருப்பு நமக்கு கொடுக்காது. இல்லைன்னா நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் இரவுல சருமத்தை மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரிக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிக்கப்படும் போது சருமத்தில் நீரோட்டம் தென்பட ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்டான சருமம், பளபளப்பான சருமம் கிடைக்கும். சருமம் பொலிவோட மின்ன ஆரம்பிக்கும். அதுக்கு ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மூளையை பலப்படுத்தக்கூடியது ஊற வைத்த பாதாம் பருப்பு. வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் வரப்படுவது தடுக்கப்படக்கூடியதில் பாதாம் பருப்பு பெரும் பங்கு வகிக்குது. அப்படின்றதால இந்த பாதாம் பருப்பை இளம் வயதிலிருந்தே சாப்பிட்டு பழக வேண்டும். முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளவின் என்கிற பி விட்டமினும் எல்-கார்டினின் என்கிற அமினோ அமிலமும் தான் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யக்கூடியது. இது புத்தி கூர்மைக்கும் உதவிகரமாக இருக்கும். நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பாதாம் பருப்பு பெரிதும் உதவிகரமாக இருக்கும். எதையுமே எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நடராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது தலைமுடி ஆரோக்கியம் பெறுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்கு. பாதாம் பருப்புகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நீங்கும். மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனையெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா அந்த முடி கொட்டுதல், டேண்ட்ரஃப் பிரச்சனை இது எதுவுமே நமக்கு இருக்காது. இளநரை, பித்தநரை இது அத்தனையுமே சரி பண்ணப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்பட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தல் கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு நீங்கள் பெறுவீங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவமைகளை பெற்று ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் ஊற வைத்த பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. மருத்துவரின் அறிவுரையின்படி காலையில் இருந்ததும் அதை தோலை நீக்கிட்டு கூட எடுத்துக்கோங்க. ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்று மருத்துவ நன்மைகள் பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.